அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் 2 ஆல்பம் பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். காசாவில் மிகப்பெரிய மனித அழிவு இடம்பெறப் போகின்றது என்கின்றதான எதிர்வு கூறல்கள் பல திசைகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. காசாவின் ரஃபா பகுதியில் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சிறிய பகுதி மீது ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டேயாகுவோம் என்று இஸ்ரேல் அடம்பிடித்து வருகின்ற நிலையில் அங்கு ஏற்படக்கூடிய அழிவுகள் குறைந்தது 1,00,000 கடந்தே இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த இடத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் நான் இஸ்ரேல் சென்றிருந்த நேரத்தில் அங்கு நான் மேற்கொண்டிருந்த ஒரு சம்பாஷணையை எமது நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற இஸ்ரேல் காசா யுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஜெருசலேமில் நடைபெற்ற சபாத் நிறைவு விருந்தொன்றில் ஒரு இஸ்ரேல் முக்கியஸ்தருடன் உரையாடிக் கொண்டிருந்த போது எப்பொழுது ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்படும் என்று அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். ஜெருசலேம் தேவாலயத்தை யூதர்கள் கட்டுகின்ற போது 3ஆம் உலக யுத்தம் ஏற்படும் என்று பரவலாக கூறப்பட்டு வருவதால் அந்த கேள்வி எனக்கு மிக முக்கியமாகப்பட்டது அந்த நேரத்தில். அத்தோடு ஜெருசலேமில் இடிக்கப்பட்டுள்ள அவர்களது தேவாலயத்தை கட்டுவது என்பதுதான் யூதர்கள் மத்தியில் என்றிருக்கின்ற இறுதி இலக்கு என்று கூறப்பட்டு வருவதாலும் நான் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன். சிறிது நேரம் யோசித்த அவர் நிதானமாக வழங்கிய பதில் இப்படி அமைந்திருந்தது. இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 3 முக்கியமான இலக்குகள் 2000 வருடங்களாகவே இருந்து வருகின்றன. முதலாவது இலக்கு தமது வாக்குத்தத்த தேசத்திற்கு திரும்பி வருவது. 2000 வருடங்கள் அடிமைகளாக அகதிகளாக உலகம் முழுவதும் அலைந்து திரிந்த யூதர்கள் 1940களில் தமது வாக்குத்தத்த தேசம் என்று கூறப்படுகின்ற இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வந்திருந்தார்கள். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்து ஒரு யூத தேசம் உருவானதன் மூலம் அந்த முதலாவது இலக்கு பூர்த்தியாகிவிட்டது. இஸ்ரேலியர்களின் 3ஆவதும் இறுதியுமான இலக்குத்தான் ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டுவது. ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு யூத மத ஆச்சாரங்களின்படி அத்தனை தயாரிப்பு வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டுவிட்டன. ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டு வெறும் 24 மணி நேரத்திற்குள் அந்த தேவாலயம் முழுவதையுமே கட்டி முடித்து விடுவதற்கான அத்தனை ஆயத்தங்களும் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. இது யூதர்களின் 3ஆவது இலக்கு. அந்த இலக்கும் கிட்டத்தட்ட நிறைவடைய தயாராகவே இருக்கின்றது. யூதர்களின் முதலாவதும் 3ஆவதும் இலக்குகளுக்கு இடைநடுவே 2ஆவது இலக்கு என்று ஒன்று இருக்கின்றது. அது அமலேக்கியர்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற்றுவது. அமலேக்கியர்களை வெளியேற்றுவது என்கின்ற இஸ்ரேலின் இலக்கு மாத்திரம் நிறைவேறிவிட்டால் ஜெருசலேம் தேவாலயம் என்பது சில மணி நேரங்களிலேயே கட்டி முடிக்கப்பட்டுவிடும் என்று அவர் கூறியிருந்தார். நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமலேக்கியர்கள் என்பவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பியிருந்தேன். அவர் நேரடியாக பதில் கூறவில்லை. மௌனத்துடன் அதற்கான பதிலை எனது ஊகத்திற்கே விட்டிருந்தார். யூதர்களுடைய பரிபாஷையில் இஸ்ரேலில் வாழ்ந்து வருகின்ற பலஸ்தீனர்களைத்தான் அமலேக்கியர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அமலேக்கியர்களை, அதாவது பலஸ்தீனர்களை எப்படி இஸ்ரேலை விட்டு உங்களால் வெளியேற்ற முடியும்? இன்று இஸ்ரேலில் இருக்கும் பலஸ்தீன மக்களின் தொகை என்பது மிக பெரிதாக அல்லவா இருக்கின்றது. உலகமே இன்று பலஸ்தீனர்களின் பக்கம் நின்று கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றது.
அப்படி இருக்கையில் எப்படி அமலேக்கியர்களை, அதாவது பலஸ்தீனர்களை இஸ்ரேலை விட்டு உங்களால் விரட்டி அடிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினேன். ஒரு தடவை என்னை உற்று நோக்கிய அவர் எனக்கு அளித்த பதில் இதுதான்: அமலேக்கியர்களை இஸ்ரேலை விட்டு விரட்டி அடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களே எங்களுக்கு தருவார்கள். நமது இரண்டாவது இலக்கை அடைவதற்கான முகாந்திரங்களையும் நியாயப்பாடுகளையும் அவர்களே எங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள் என்று இறுக்கமான முகத்துடன் உறுதியாக அவர் எனக்கு பதில் வழங்கியிருந்தார். அவர் கூறியதன் அர்த்தம் அப்பொழுது எனக்கு பெரிதாக விளங்கவில்லை. ஆனால் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் காசாவில் நடவடிக்கையை ஆரம்பித்து அங்குலம் அங்குலமாக காசாவை அழித்துக் கொண்டு முன்னகர்ந்த போதுதான் 10 வருடங்களுக்கு முன்னர் அந்த யூத பிரமுகர் கூறியிருந்த அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. யூதர்களின் இரண்டாவது இலக்கு என்று அவர் கூறிய அமலேக்கியர்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற்றுவது என்கின்ற அந்த சொல்லாடலுக்கான அர்த்தமும் அப்பொழுதுதான் எனக்கு புலப்பட ஆரம்பித்தது. அமலேக்கியர்கள் என்றால் யார்? பலஸ்தீன மக்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற்றுவதற்கு எதற்காக அமலேக்கியர் என்கின்ற சொற்பதத்தை அவர்கள் பாவிக்கின்றார்கள் என்று யூதர்களின் புனித நூலான தூராவில் தேடிய பொழுது அதிர்ச்சிகரமான ஒரு பதில் கிடைத்தது. இன்றைக்கு சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்டதாக நம்பப்படுகின்ற யூதர்களின் தூராவில் கூறப்பட்டுள்ள சில காரியங்கள் இன்றைக்கு காசாவில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது, அச்சமாகவும் இருக்கின்றது. இன்றைக்கு சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் யூதர்களின் முதலாவது அரசன் என்று கூறப்படுகின்ற சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் என்று அழைக்கப்படுகின்ற தீர்க்கதரிசியினால் அமலேக்கியர்களை அழிக்கும்படியான ஒரு கட்டளை வழங்கப்படுகின்றது. அதாவது அமலேக்கியர் என்று கூறப்படுகின்ற அந்த இனத்தவர்களை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் என்பது கடவுளின் ஒரு கட்டளையாகவே யூதர்களின் அரசனுக்கு பிறப்பிக்கப்படுகின்றது சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியினால். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பற்றி கிறிஸ்தவரது பைபிளின் பழைய ஏற்பாட்டின் பல புத்தகங்களில் நேரடியாகவும் இஸ்லாமியர்களது திருக்குரானின் 2வது அதிகாரத்தில் மறைமுகமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அமலேக்கியர்கள் பற்றி சாமுவேல் யூதர்களின் அரசனான சவுலுக்கு என்ன கூறினார் என்று முதலில் பார்ப்போம். 1 சாமுவேல் புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது: பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கின்றேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் பெண்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கின்றார் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கின்ற சூர் என்கின்ற இடத்திற்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக்கை உயிரோடனே பிடித்தான். அமலேக்கிய ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். இப்படி சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அமலேக்கியர் என்கின்ற வார்த்தை பிரயோகத்தில் என்னுடன் பேசிய அந்த யூத பிரமுகர் கூறிய அந்த விடயத்தின் காத்திரம் இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்று காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை காரியங்களையும் கொஞ்சம் நிதானமாக பார்க்கின்ற போது தற்கால யூதர்களின் அந்த 3 இலக்குகள் பற்றி என்னுடன் பேசிய அந்த அன்பர் கூறியிருந்த விடயங்கள் நிச்சயமாக உங்கள் ஞாபகத்திற்கு வந்தேயாகும். இன்னும் 2 சிறிய குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டு
நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலுக்கு ஹமாஸ் சூட்டியிருந்த பெயரை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அந்த அதிரடி தாக்குதல் நடவடிக்கைக்கு அவர்கள் சூட்டியிருந்த பெயர் ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட். அதாவது ஜெருசலேமில் யூதர்களின் தேவாலயம் கட்டுவதற்கு தடையாக இன்று இருக்கின்றதாக கூறப்படுகின்ற அல் அக்ஸா மசூதியை அடிப்படையாக கொண்டுதான் பலஸ்தீனர்களின் இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதலின் பெயர் அமைந்திருந்தது. அதேபோன்று காசா மீது இன்று இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வருகின்ற ராணுவ நடவடிக்கைக்கு அவர்கள் சூட்டியுள்ள பெயர் என்ன தெரியுமா? ஆபரேஷன் ஸ்வார்ட்ஸ் ஆஃப் அயன். அதாவது இரும்பினால் ஆன பட்டயங்கள். 3000 வருடங்களுக்கு முன்னர் சவுல் ராஜா அமலேக்கியர்களை இரும்பினாலான பட்டயம் கொண்டு அழித்து அந்த செயலை நினைவூட்டும்படியான பெயர். இவைகள் தற்செயலாக நடைபெற்ற காரியங்களாக இருக்கலாம், ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத விடயங்களாக கூட தோன்றலாம். ஆனால் நடக்கின்ற காரியங்கள் அத்தனையும் ஒரு இலக்கை நோக்கி திட்டமிட்டு கவனமாக நகர்த்தப்படுகின்றனவோ என்கின்ற சந்தேகம் தவிர்க்க முடியாமல் மனதில் ஏற்படுகின்றது. அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் 2 ஆலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.